உங்களை எவ்வளவு ஒருத்தர் கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணி நியாயம் கேட்க வந்திருக்கீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? அப்படித்தானே பண்ணுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண கத்துவீங்க? அப்புறம் கத்துக்க, அட கத்துக்கப்பா. படிச்சு முடிச்சு ஏதோ நம்பிக்கை நாங்க அழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆளுக்கு ஒரு சங்கு கொடுப்பீங்க, வாயில் வச்சு ஊதுங்க. அது கூட சீக்கிரம் போடுப்பா. என்ன வெறும் வாயுதா? வாய் வலிக்க எதுக்கு சிரிக்கிற? அண்ணன் பிள்ளைய பார்த்தா உனக்கு எல்லாம் கூட இழக்கிறோம் போச்சா? முதல்ல பேச்சு போட்டி அப்படின்னா பெருந்தலைவர்களை பத்தி தான் பேச்சு போட்டியில குழந்தைங்க படிச்சுட்டு வந்து அந்த இடத்துல மேடையில பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இது இப்படி பேசுறத பார்த்தா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா குழந்தைங்க தலைவர்களை பத்தி படிக்கும்போது தான் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பதான் அது மனசுல பதியும். ஆனா இந்த குழந்தை வந்து இது இப்படி பேசுறதுனால அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இது இந்த பேசுறதுல ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது இருக்குதா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. ஒரு நாட்ட ஒரு நாட்டோட வளர்ச்சி அந்த இளைஞர்களோட கையில தான் இருக்குது. அவங்கள முட்டாளாக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நாடு அழிவை நோக்கி போயிரும். மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்ட சேலம் மக்களுக்கும் கோவை மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து காத்திருக்கு. அதாவது இனிமே உங்களுக்கு வரப்போற தண்ணி எல்லாமே வந்து மீட்டர்டு வாட்டர் சப்ளைங்க. அதாவது காசு கொடுத்தா மட்டும்தான் தண்ணி. இந்த டெண்டரை வந்து தாவேக அரசு வந்து விட்டுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூயஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துக்கு, ஒரு மிகப்பெரிய பிரெஞ்சு கார்பரேட். அது வந்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து பல நாட்டில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பொலிவியா, பெரு போன்ற நாடுகள்ல நிறுவனம் வந்து தண்ணியை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுது அப்படின்ற புகாரில். ஆனா அந்த நிறுவனத்துக்கு போய் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஜூலை மாசத்துல இருந்து வந்து சேலம் குடிநீர் சப்ளை இருக்கு இல்லையா, சேலம் மாவட்டத்தோட குடிநீர் சப்ளை இது முழுக்க யார் கையெடுக்க போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சூயஸ் நிறுவனங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு இனிமே சேலம் மாவட்டத்தோட குடிநீர் சப்ளை யாரோட கையில அப்படின்னா சூயஸோட கையில. எல்லா வீட்லயுமே வந்து ஒரு வாட்டர் மீட்டர் வந்து பொருத்திடுவாங்க. நம்ம கரண்ட் கட்டுறவங்க அதே மாதிரிங்க. அதாவது இனிமே வாட்டர் வந்து இந்த மீட்டர் வழியா தான் சப்ளை ஆகும். எவ்வளவு வால்யூம் தண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்றத கணக்கு எடுத்துட்டே வருவாங்க. மாசம் அதுக்கான பில்லையும் போட்டு நம்ம கையில வந்து நீட்டா கொடுத்துருவாங்க. நீங்க இந்த மாசம் வந்து பில்லு கட்டல அப்படின்னா அடுத்த மாசம் உங்க வீட்டுக்கு தண்ணி கிடையாது, தண்ணி சப்ளை கட்டு. தண்ணீர் வந்து இப்ப முழுக்க வந்து தனியார் மயம் ஆயிடுச்சு, கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. இது வந்து 4035 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கான சாங்ஷன் தாவேக அரசு போட்டு கையில கொடுத்துட்டாங்க. இதை பத்தி பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்க வாயை திறக்கல, அமைதியா இருக்கானுங்க. இந்த ப்ராஜெக்ட் அடுத்து எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் சேலம், அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூருங்க. நம்ம இதனால கூட தண்ணி வரி அப்படின்னு சொல்லி ஒரு மிகச்சிறிய தொகை வந்து நம்ம கட்டிருப்போம். 800 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தாட்டி கட்டுவோம், அவ்வளவுதான். ஆனா இனிமே பாத்தீங்கன்னா நம்ம மாசம் வந்து காசு கட்ட போறோம் தண்ணிக்காண்டி. வந்து எப்படி வந்து இபில வந்து பில்லு கட்டலைன்னா ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிருவாங்க, அதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து நீங்க இந்த மாசம் தண்ணிக்கு பில்லு கட்டல அப்படின்னா அடுத்த மாசம் தண்ணி வராது. முதல்வரையாக்க ஓட்டு போட்ட சேலம் மாவட்டத்து மக்கள் எல்லாத்துக்குமே அண்ணன் தரும் அன்பு பரிசு. இன்னையில இருந்து உங்களுக்கு வந்து தண்ணிக்கு காசு.